அமைத்து தந்த நாடக உலக சக்கரவர்த்தி ராஜன் அடியர்களே முத்திரை பதிக்கப்பட்ட மிகப்பெரிய விவேகி அருமை சகோதரர் செங்குட்டுவன் ராஜநடிகர் அவர்களும் அவர்களது குடும்பத்தார்கள் அன்னையினுடைய அருளாசியோடு அவர்களும் தீர்க்காயசும் தெய்வ சிந்தனையும் செல்வ செழிப்பும் உடல் ஆரோக்கியம் பெற்று வாழ வேண்டும். செங்குட்டுவன் ரொம்ப அணுகுமுறை பக்குவமாக எதை எப்படி செய்யணும், ஆடுகிற மாட்டம் ஆடி கறக்கணும், பாடுகிற மாட்டம் பாடி கறக்கணும், எதை எப்படி கறக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த ஒரு நுணுக்கமான ஒரு கலைஞர். ஆமாம், அவர் சார்பாகமும் நம்முடைய 13ஆம் நாள் மண்டகப்பிடித்தார்கள் சார்பாகமும் நம்ம கணேசன் பக்கத்துலன்னா இருக்கிறான், காதை குத்திக்கிட்டே திரிகிறான், அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு அம்பாள் வாசலில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிக மிக நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாராயண நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. தேவசபைக்கு ஒப்பான இந்த தெய்வீகமான திருச்சபைக்கு அடியனுடைய அன்பும் பணிவும் கலந்த வணக்கங்கள் பல. கடல் போல இருந்த கூட்டம் குளமாக மாறி குட்டையாக சுருங்கி அதிக பொற்றல் விழுந்து விட்டது. பணி ஆனா நிற்காது நம்முடைய பணி. ஆகனாலே பராபரத்தில் பரந்தோற்றம், பரத்திலே சிவந்தோற்றம், சிவத்தில் சக்தி தோற்றம், சக்திகளே நாதம், நாதத்திலே விந்து, விந்துவிலே சதாசிவம், சதாசிவத்திலே ருத்ரன், ருத்ரனிலே விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரம்மா, பிரம்மாவில் ஆகாயம். இந்த ஆகாயத்துக்கு பிறகு இந்த பூமியிலே மனிதர்கள், பறவை இனங்கள், விலங்குகள், தாவர சங்கமாதிகள் தோன்றியதாக உலக உற்பத்தி காரணம் கூறுகிறது. இந்த உலக தோற்றத்தில் உயிர்கள் தோற்றத்திற்கு காரண கர்த்தாவாகிய படைப்பு தொழிலுக்கு அதிபதியாகிய பிரம்மாவின் தொழிலில் தோன்றியவன் இந்த நாரதன். ஒரு சமயம் மாய்கை, ஆசை, மோகம் என்றால் என்பதை அறிவதற்காக என் பாட்ட நாராயண சத சூழ்ச்சியின் காரணமாக ஒரு மன்னனோடு கூடி, அதாவது நாரதி என்ற பெண்ணாக மாறி ஒரு மன்னனோடு கூடி அளவோடு 60 பிள்ளைகளை பெற்றேன். அதை எங்களை அளவு அந்த 60 பிள்ளைகளையும் ஊதாரித்தனமாக ஊர் சுத்த விடாமல் விரல் விட்டு எண்ணுகிற மாதிரி தமிழ் வழக்கமாக தந்தேன். பிரபவ விபவ சுக்கில பிரமோதித பிரயோர்வத்தி ஆங்கரச ஸ்ரீமுக பவ யுவ தாதி ஈஸ்வர வெகுதானிய பிரம்மாதி விக்ரம
விசு சுத்திரவானு சுபானு தாரண பார்த்திவ வியே சர்வசித்து சர்வதாரி விரோதி குருவி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்பகி கேருடம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளபப சுபகிருது சூபகிருது குரோதி விசுவாசு பராபப பிளவங்க கீழக சௌமிய சாதாரண ரோதிகிருது பரதாபி பிரமாத்திற்ற ஆனந்த ராட்சச நல்ல பிங்கள காளையத்து சித்தார்த்தரி ரவுத்தரி துன்மதி துந்துவி ருத்ரோத்தாரி ரத்தாட்சி குரோதன் அட்சய 60 பிள்ளைகளும் இன்றைக்கு குமர் அதாவது சுவாமி மலையிலே 60 படிக்கட்டுகளாக கடந்து அடியார்கள் திருப்பாதங்களை தாங்குவதாக ஐதீகம் உண்டு. ஆகையினால் ஒரு சமயம் தக்கன் கொடுத்த சாபம் காரணம் என்ன? ஒரு சமயம் முறுக்கு மீசை முண்டாசு கவிஞன் பாடினான் 30 கோடி முகமுடையார் என்று நம்முடைய பாரத மாதாவை பார்த்து. இன்றைக்கு மகாகவி இருந்திருந்தால் 145 கோடி முகமுடையார் என்று பாடியிருப்பான். ஆகையினாலே இந்த மக்கள் விருத்தியை தடுப்பதற்காக தக்கனுடைய பிள்ளைகளை நான் தடுத்தேன். இதனால் ஆத்திரமடைந்த தக்கன் என் மீது கோபம் கொண்டு என் பிள்ளைகளை தீய வழியிலே திசை திருப்பி விட்டாய் நாரதா. ஆகவே நிலையாக ஓரிடம் தங்கினால் உன் தலை 1008 சுற்றாக. ஆஹா, தலை வெடிக்கணும்னு சொல்ற வசனத்துக்கு என்ன ஒரு இசை? வெடிக்க மாட்டேங்குது. ஒரு வெங்காய வழியை தூக்கி தலையில் வைக்க முடியாது. தீபாவளி வரட்டும், வாங்க கொண்டு வாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான சூழ்நிலையிலே இன்றும் திரு சென்று திருமூர்த்திகளும் தரிசித்து அந்த திருமூர்த்திகளிலே முதல் மூர்த்தி சொல்லக்கூடிய முக்கன் மூர்த்தி நமச்சிவாய வாழ்க, நாதான் தாழ் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குறுமடிதம் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று போற்றக்கூடிய அம்மையப்படும் திருவடிகளை போற்றி நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மமும் பாவமும் சிதைந்து தேயுமே, சண்மமும் மரணமும் என்று தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினார் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர திருமால் அம்சம் திருமாலுடைய திருவடிகளை போற்றி அதே நேரத்தில் தாமரை பூவனிலே சுருதியை தனியதும் தெரிப்பால் அந்த பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றி புண்ணியம் மீதிடுவோம். அன்னையும் தந்தையும் முன்னறிவோம் என்ற அடிப்படையிலே அன்னை தந்தையினுடைய அருளாசியோடு தமிழ் கடவுள் குக்குடக்கூடியோன் குமரக்கடவுளை தெய்வமாக வணங்கி வரக்கூடிய இந்த குறிஞ்சி நன்னீளத்திற்கு இந்த நாரதன் காரெடுத்து வைத்தாலும் நடக்கும் காரியங்கள் யாவும் நலமாக நடக்க வேண்டும். எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது, இன்னும் என்ன நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். ஆகவே எல்லாம் நலமாக நன்மையாக மங்களகரமாக நடப்பதற்கு யாரை வணங்க வேண்டும்? பிள்ளையாரை வணங்க வேண்டும். இன்றடுத்து செல்வராஜன் வதிக்கிறார். இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்முகனே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொன் வயிற்று கணபதியே போற்றிய என போற்றுகிறேன். அந்த மகா கணபதி. ஆகவே ஒரு சமயம் வியாச பகவான் சொல்ல மகாபாரதத்தை எழுதியவன் நாயக பெருமான் கஜகுமுகாசுரனை வென்றவன், தாயும் தந்தையும் தான் தெய்வம் என்ற தத்துவத்தை சொன்னவன். அதே நேரத்தில் பூவை என்றால் மலர், அதாவது பிள்ளை பெரு குழந்தை பாக்கிய தருபவன் நாயக பெருமான். பூவை என்றால் மலர், அரசு என்றால் விருட்சம், அந்த அரசுக்கு அடியிலே குடியிருப்பவன் தான் பூ அரசு குடி கணேசன். ஆகவே அரச மரத்தையும் கணேசனை சுத்தி வந்த உடனே வைத்த தடவை பார்த்த குழந்தை பாக்கி இருக்குமோ புருஷனை கைவிட்டுறாரு. அப்படிங்கிற மாதிரி எல்லா வல்ல எம்பெருமானை வணங்கி, ஏன்னா கால் வைத்தால் கலகம், நாள் கடன் தான் நன்மை. கலகம் தான் நியாயம் பிறக்கும். அதே நேரத்தில் நடமாடும் நாரதர்கள் நிறைய பேர் உண்டு. அந்த வீண் கழகத்திற்கு நம்ம பொறுப்பு இல்லை. மாதுக்கு சண்டைக்கு போவார், வருவார், வழக்குரைப்பார், தினம் தேடி மாது கொண்டு அழித்து மயங்கிடுவார், விதி மாடு மட்டும் ஏதுக்கு இவர் பிறந்தான் இறைவா கட்சி ஏகமனை என்று பட்டினத்தார் சொன்னதை போல எல்லாம் நற்கலமாக அமைய வேண்டும். இப்ப நாம பாட்டுக்கு நாரதன் என்ற வகையில் நான் வந்திருக்கேன். பேச்சுக்கு மன்னன் என்னுடைய அருமை தம்பி சகோதரன் கலை கண்ணன் இங்கே வருகை வந்திருக்கிறார். மிகப்பெரிய எங்களுக்கு எல்லாருக்குமே இசைக்கலைஞர்களுக்கு கொடுத்த பாக்கியம். செந்திலிருந்து நம்முடைய 13ஆம் நாள் மண்டக படித்தார்கள். எல்லா கலைகளும் சொன்ன மாதிரி நானும் மனப்பூர்வமாக சொல்கிறேன். கும்பாபிஷேகம் முடிந்து இப்படி திடீர்னு இந்த மேடையில் வந்து ஆத்தா சன்னிதானத்தில் நாங்களும் நிற்ப முடிய எதிர்பார்க்கவே இல்லை. அற்புதமான வாய்ப்புகள், மகா பாக்கியம். ஆகையினாலே அந்த 13ஆம் நாள் பிறகு நான் சொல்கிறேன், முதலை விநாயகனை வணங்குவோம். ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவு நம்ம சகோதரி ஸ்ரீபாட்டு அனிதா சொன்ன மாதிரி கணபதி
காளிக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த நவக்கிரகனுடைய உக்கிரம் நம்மளை தாக்காமல் இருப்பதற்காகத்தான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடி முடத்தின் அடிப்படையிலே நம்முடைய குடும்ப குல தெய்வங்களையும் இப்படி கிராம நகர தேவதைகளை நாம் கையெடுத்து வணங்குகின்ற வேளையிலே மகாபாரதத்திலே கலங்கி போய் நின்ற காண்டிவன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனனுக்கு ஆறுதல் சொன்னானே கண்ணன், தலையோடு வந்தது தலை பாகையோடு போகும் என்று சொன்னான். அதே போல ஏராளமான பொருள் செலவிலே நம்முடைய இந்த அம்பாள் சன்னிதானத்தை இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இப்ப நம்முடைய அருள்மிகு முத்துமாரியம்மனுக்கு ஒரு என்ன ஒரு சிறப்பு என்பது ஊரை இருந்த விஷயம், உலக இருந்த விஷயம். அம்மை நோய்க்கு விடுதலை கொடுத்து அதை போக்கி அருள்வாளிக்கக்கூடியவள் அன்னை மகாசக்தி. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த பழமையான ஆலயம். அதே போல நம்முடைய பிரகதம்பாள் ஆலயம், அதாவது புதுக்கோட்டை சமஸ்தான மாமன்னர்களால் அப்பவே பெரிய கோயில் என்று அழைக்கப்பட்டது. சமஸ்தான மன்னர்களால் பிரகதம்பாள் குலதெய்வமாக வணங்கப்பட்ட தாய். பிரகதம்பாள் தாஸ் என்று பட்டம் சூட்டிக் கொள்வார்கள். காளிதாசன், கண்ணதாசன், ராமதாசன், முருகதாசன் என்பதை போல. அது மட்டுமல்ல, அரைக்காசு அம்மன் என்று அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த அரைக்காசு அம்மன் என்ற அந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டு ஒரு சிறப்பு செய்தார்கள். அதே போல இன்றைக்கு ஒரு பொருள் காணாம போச்சுன்னா நம்ம கோக்கர்ணேஸ்வரருக்கு வேண்டி வெள்ளத்தை காணிக்கையா வச்சு வேணும்னா நிச்சயமாக அதை கொண்டு நல்ல பலன் கிடைக்கும். ஒன்றும் பொருள் நமக்கு கிடைக்கும், இல்லாட்டி பொருள் எடுத்தவனுக்கு வேற வித விலை கிடைக்கும். இது ஒரு ஐதீகம் உண்டு. கோ என்றால் பசு, கர்ணம் என்றால் காது. ஆகவே இந்த பசுவனுடைய காமதேவி என்று சொல்லக்கூடிய பசுவனுடைய காதிலே கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து கோக்கர்ணேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணதன் காரணமாக திரு என்ற அடைமொழியோடு கோகர்ணம், திருக்கோகர்ணம் என்ற ஒரு ஸ்தலம் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் அம்பாள் சன்னிதானத்துக்கு அருகில் இருக்கிறது. இங்கிட்டு பார்த்தோம்னா நார்த்தமலை அம்மா முத்துமாரியம்மனுடைய சன்னிதானம், நகரத்தாரமலை, நாரதமலை என்று அழைத்து காலப்போக்கில் அது நார்த்தமலை என்ற மறைவு வந்தது. நார்த்தமலையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் முருகப்பெருமானுடைய அம்சங்களோடு விளங்குகிறாள். முருகனுக்கு காவடி எடுப்போம், அழகு குத்துவோம். அதே மாதிரி இன்றைக்கு நார்த்தமலையில காவடி எடுப்பார்கள் அந்த விழா காலங்களிலே. அது மட்டுமல்ல, இங்கே சாந்தநாத சுவாமிகளை நம்ம வணங்கினோம்னா மன அமைதி பெறும், கடன் தொல்லை தீரும். அதே நேரத்தில் வீட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்தியில் ஓடிவிடும். அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தவர். அதே நேரத்தில் வேதநாயகி அம்பாள், சாந்தநாத சுவாமி சன்னிதானத்தில் வேதநாயகி அம்பாள் எந்த குழந்தைகளையும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது வேதநாயகிக்கு ஒரு அர்ச்சனை செய்து விட்டு சேர்த்தால் அது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என்ற ஐதீகம் இன்றைக்கு உண்டு. அதே போல பக்கத்தில் நம்ம குங்கும காளியம்மா, மங்களப்படாரி அம்மா, ஏன்னா மகிமை வாய்ந்த நம்முடைய ஆத்தாள் சன்னிதானத்திற்கு ஆலயத்திற்கு சுற்றி வர மிகப்பெரிய ஒரு மகிமை வாய்ந்த ஆலயங்களுக்கு நடுவில் இருந்து கொண்டு நமக்கெல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம் அன்னை மகாசக்தி மாரியம்மா. ஆகையினாலே இப்படி இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய அருளாசினாலே, நம்முடைய அருள்மிகு அன்னை முத்துமாரியம்மனுடைய அருளாசினாலே இந்த 13ஆம் நாள் மண்டகப்படிதாரர்களும் விழா கமிட்டியார்களும் இசை நாடக கலைஞர்களாக நாங்களும் இங்கே கூடியிருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களும் பக்த ஒளி பெருமக்களும் தீர்க்காயுசும் தெய்வ சிந்தனையும் உடல் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று நாங்கள் இசை நாடக கலைஞர்கள் சார்பாக இதயபூர்வமாக வேண்டுவோம். அழியாத கலையாக இந்த நாடகக்கலையை போற்றி நடக்கக்கூடிய புண்ணியவான்கள் நீங்கள் தான் எங்கள் தெய்வத்திற்கு அடுத்த தெய்வங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே முதல்ல கூட நம்ம சகோதரி அனிதா கிட்ட இந்த அம்பிகேஸ்வரியை பாட சொன்னாங்களாம். ஆத்தாளி எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளி, மாதளம்பூ நிறத்தாளி, புவியடங்க காத்தாளி, அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வெல்லும் சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு அன்னை முத்துமாரியம்மன் ஒரு தீங்கில்லையே. அந்த வகையிலே இன்றைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் ஒரு மிகச்சிறந்த கலைஞர்கள். 30 நாள் நாடகத்துக்கு போயிட்டு அத்தை நாம் யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை, மொத்தமாகவே சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அரிதான விஷயம், இப்படி எல்லாருமே சந்திக்கிறது. அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க, அது மிகப்பெரிய பாக்கியம். நீண்ட அதை தனியாக குடிச்சிட்டே நீ மனுஷனே நீ அதை ஒரு வாயை உதவி பாடி வாணிக்கு பிடிச்சி அம்பிகையே ஈஸ்வரியே ஆட வந்து கோவில் கொண்ட பூமக்காரி
அதான் தீர்மானம். அதே தம்பி ஏன் பணியில் நிற்கிற தலையில தான் துணியை போடும் பையன்தான் மகன். ஆகையினாலே இப்படிப்பட்ட அற்புதமான சூழ்நிலையில இதுவோ குறிஞ்சி நிலம் 12 வருஷத்துக்கு ஒரு மணி பூக்கக்கூடிய பூ குறிஞ்சி பூ மலர்ந்தால் மீண்டும் குவியாதவ மகிழும்பூ என்றுமே விரியாதவோ அத்திப்பூ. நம்ம சொல்லுவோம் வந்துட்டான் அத்தி பூத்த மாதிரின்னு. சூரியன் திசையை நோக்கி பூக்கக்கூடிய பூவோ சூரியகாந்தி பூ. மகாபாரதத்திலே பாஞ்சாலி விரும்பிய பூவோ சௌகந்தி பூ. முப்பெரும் தேவிகள் அமரக்கூடிய பூவோ தாமரை பூ. தாய்மார்களுக்கு தேவையான பூ ஒரு பூ, முக்கியமான பூ சூர்யா. என்ன பூ அது? சிரிப்பு புன்னகை. நல்ல வேலை குஷ்பு நினைப்பிலே இருப்பார். தாய்மார்களுக்கு முக்கியமான பூ என்ன பூ தெரியுமா? சேமிப்பு. ஆமா. என்ன காரணம்? கடையை திறந்தா 160 இல்லைன்னா 210 அப்படி ஒரு சூழ்நிலை. அதை நம்ம சொல்லக்கூடாது, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. வந்துடுது பழக்க தோஷம். அப்படிங்கிற காரணத்தினால மனித நேயத்திற்கு தேவையானது அன்பு, மன மகிழ்ச்சி தருவதோ சிரிப்பு, மக்களுக்குள் வரக்கூடாது வம்பு, மாறவே கூடாது பண்பு, தேவையானது தம்பு, வாழ்க்கைக்கு தேவையானது பொறுப்பு, அதுவே நமக்கு சிறப்பு. சுறுசுறுப்பாக உள்ளதோ எறும்பு, அப்படின்னா உழைத்தால் உள்ளமெல்லாம் இனிய கரும்பு, இனிய தமிழ் மொழியில் இருப்பதோ இனிப்பு, நாம் தேவையின்றி பேசுவதில் இருக்க வேண்டிய கசப்பு. அதே நேரத்தில் இந்த வள்ளி திருமண நாடகத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடியதோ நவரசம் கலந்த நல்லதொரு படிப்பு. கலைஞர்களாகி இப்போது இருக்கக்கூடிய நீங்கள் தான் எங்களுக்கு விடிய வரை பாதுகாப்பு அப்படிங்கிற அன்பாக சொல்லி இந்த இடத்துல இங்கே தம்பி சகோதரர் கலைக்கண்ணன் நாரதராக அடுத்து வருகிறார். அதாவது நல்ல சமுதாய கருத்துக்களையும் அந்தந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகிமைகளையும் பெருமைகளையும் ஆதாரபூர்வமாக மக்களுக்கு போய் சேர்க்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனை சிற்பி இங்கே சகோதரர் வருகை தந்திருக்கிறார். அதற்கு அமைத்து தந்த நாடக உலக சக்கரவர்த்தி ராஜன் அடியறைகளில் முத்திரை பதிக்கப்பட்ட மிகப்பெரிய விவேகி அருமை சகோதரர் செங்குட்டூன் ராஜநடிகர் அவர்களும் அவர்களது குடும்பத்தார்களும் அன்னையினுடைய அருளாசியோடு அவர்களும் தீர்க்காயசும் தெய்வ சிந்தனையும் செல்வ செழிப்பும் உடல் ஆரோக்கியம் பெற்று வாழ வேண்டும். செங்குட்டுவன் ரொம்ப அணுகுமுறை பக்குவமாக எதை எப்படி செய்யணும், ஆடுகிற மாட்டம் ஆடி கறக்கணும், பாடுகிற மாட்டம் பாடி கறக்கணும், எதை எப்படி கறக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த ஒரு நுணுக்கமான ஒரு கலைஞர். ஆமாம், அவர் சார்பாகமும் நம்முடைய 13ஆம் நாள் மண்டகப்பிடித்தார்கள் சார்பாகமும் நம்ம கணேசன் பக்கத்தில் இருக்கிறான், காதை குத்திக்கிட்டே திரிகிறான், அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு அம்பாள் வாசல் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிக மிக நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆகையினாலே என்னால இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பரதங்கிற எழுத்துக்கு கலைகளில் சிறந்தது நாட்டிய கலையே நாடக கலையே என்பார்கள். இந்த பரதங்கிற எழுத்துல தம்பி சூர்யா அங்க கழுவு மையா இருக்கு இறந்த பாருங்க. பரதம் கேள்றாத பரதங்கிற ஈடுபட்டா தானே சொல்றாங்க இருக்கு, தெரியாம சொல்லிவிட்டேன் விடு, நல்லா போட்டு சொன்னேன். எம்மானா போட்டு பரதங்கிற எழுத்துல பானாவை எடுத்துட்டா என்ன வரும்? சரி சரி, பரதங்கிற இடத்துல தம்பி மோகன்தாஸ் எவ்வளவு பெரிய இசை சக்கரவர்த்தியில் சங்கீத அடிப்படையை முறையாக பயின்றவர்கள். இவர்கள் பக்கம் எழுத்து நாங்கள்லாம் பாடல் கொடுத்து வைக்கணும், நீங்க வேற. அதான் உண்மை. இருக்கட்டும். அந்த பரதங்கிற எழுத்துல பானாவை எடுத்துட்டா ரதம்னு வரும். ரதம் போல் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள், நம்ம மதக்குறி சாந்தி மாதிரி. அதே நேரத்துல இந்த பரதங்கிற எழுத்துல இந்த ராணாவில் கீழே வரக்கூடிய கோட்டை எடுத்துல பாதம்னு வரும். நாட்டியம் ஆடக்கூடிய மங்கைக்கு பாதம் அவசியம் தேவை. பானாவையும் ராணாவை எடுத்துட்டோம்னா தம் தம் என்று வரும். அந்த தம் தம் என்ற ஓசைக்கு தகுந்த மாதிரி ஆட வேண்டும். பதம் அப்படின்னு ஒரு ராவணம் எடுத்துட்டா அந்த பதமும் அவசியம் தேவை. இப்படிலாம் ஆடக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் ஒரு பருவத்திற்கு வந்த மங்கையாகப்பட்டவள் எப்படி நாணத்தோடு குனிந்து அடக்கமாக நடந்து கொள்வாளும். பெண்ணீர் பிறந்தக்க யாவுள்ள கற்பெண்ணும் திண்மையுண்டாக பெறின். அதாவது 1330 திருக்குறள், 14,000 சொற்கள், 42,194 எழுத்துகள், 13,749 புள்ளி இருக்கும் எழுத்துகள். இப்படி எடுத்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகரம் முதற்றிய உலக என்று ஆரம்பித்து ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்று இன்பத்து பலனை முடிக்கிறார் வள்ளுவர். அதே போல இங்கே ஒரு ஆடவனை பார்த்து பெண்ணை பார்த்து இருவரும் காதலர்கள் எப்படி பாடுகிறார்கள்? நதியோரம் ஆனந்த
சொல்ல நதியோ இப்படிப்பட்ட மிக்க நன்றி. கைதட்டி கைதட்டி உற்சாகப்படுத்திய அனைவரும் இந்த கைதட்டு தான் எங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. இவ்வரங்க மேடையிலே சிறப்பான முறையில் நாரதராக வலம் வந்து கொண்டிருக்கும் எங்கள் பகுதியை சார்ந்த பூவரசூடி கணேசன் அவர்களுக்கு எஸ்விஎஸ் சிங்காரம் குடும்பத்தின் சார்பாக விழா கமிட்டியாளர் சார்பாகவும் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து சிறப்பிக்கின்றோம். மரியாதைக்குரிய எஸ்விஎஸ் சிங்காரம் அண்ணாவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய இசை நாடக கலைஞரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லுங்க. அன்பிற்கும் பாசத்தினுக்குரிய சண்முகம் கலைக்குழுவின் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்கியிருக்கிறார். கிணற்றிலே விழுந்த வாடியை தேடுவதற்கு போடக்கூடிய பாதாள கண்டி மாதிரி இந்த அன்பளிப்பு. இப்பதான் சொன்னேன், முதல்ல 200 ரூபாய் தான் வந்திருக்கு. நன்றி நன்றி. அறம் செய்ய விரும்ப ஆறுவது சீனம் இயல்பது கரவேல் என்று ஆத்திச்சூடியில தமிழ் தாய் அவ்வை சொன்னான். இது ஊக்கம் தரக்கூடிய தொகை. அந்த அவ்வை ஊக்கமது கைவிடியலும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கா. அழகா நம்ம தமிழ என்ன பண்ணுவேன், அர்த்தத்தை அனர்த்தம் ஆக்குற மாதிரி நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னா, ஊக்கமது கைவிடியல்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மனோதைரியத்தை கைவிட்டுறாதுன்னு அர்த்தம். ஆனா நம்ம தமிழன்
ஊக்கம் மது கைவிடல், ஊக்கம் தரக்கூடிய மதுவை கைவிட்டாங்க, கெட்டியா பிடிச்சிக்க அப்படின்னு. ஆமா, சனி நீர் ஆடுன்னா என்ன? சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், நம்ம ஆளுங்களை லீவ் விட்டு வந்துருவாங்க. சனி நீரால்னா ஊற்று நீரால் குளிக்கணும், தூய்மையான நீரில் குளிக்கணும், குளிர்ந்த நீரில் குளிக்கணும். ஆமா, இந்த மாதிரி எல்லாம் முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆகவே இப்பேற்பட்ட இடத்துல அப்படியே தம்பி நாரதர் சக்கரவர்த்தி கலைக்கண்ண சொல்லிட்டு அண்ணா உன் சபரியத்துக்கு நீ பாடிட்டு நின்று சைடுக்கு ஒரு முடி முடிச்சுக்கணும். ஆமா, மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ, மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ, மாஞ்சோலை கிளிதானோ மாண்டானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ. இப்படி வாய்ச்ச பிறகு பாடினாதான் அதுக்கு உயிர். வேப்பந்தோப்பு கோயிலும்
ஒரே ஒரு பாடல், இந்த ஒரு 2-3 பாடலோட நான் விடைபெறுகிறேன். ஏன்னா நிறைய கலைஞர்கள் என்ன பங்கேற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அல்ல முக்கியஸ்தர்கள் நம்ம வழிபடணும். இப்போ நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பார்கள் பஞ்சபூதங்கள். நம்ம வேம்பண்ண நம்ம அனுமதியோடு நம்ம செந்தில் அனுமதி வந்து ஒரு பொதுவான சமுதாய பாடல். இந்த பாடலை பாடாத கலைஞர்களே இருக்க முடியாது. அரசியல் கண்ணோட்டத்தோடு இந்த பாடலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த அழியாத நாடக கலையாகிய இந்த கலையை போற்றி விடக்கூடிய புண்ணியவான்கள் நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும் என்று நம்மளோட நாடக உலகமே போற்றக்கூடிய ரசிகர்கள் நீங்கள் தான். ஆகையினாலே மனிதன் காலில் பட்ட பூமி பட்டு பிரிந்து கிடக்குது. ஒற்றுமை இல்லாம ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஊரும் குடியிருத்தா தான் தேர் ஓடி வரும், கூட்டுறவே நாட்டு உயரும். இதையெல்லாம் மனசுல வச்சுதான் கவிஞர் அழகா சொன்னான். பாடுபட்டு தேடி பணத்தை கொடுக்கும் போது இன்பம், வாடும் ஏழே மடர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் அப்படின்னு. ஆகையாலே சில நேரங்களில் விபத்துகள் வந்து குருவி சேர்த்து வச்ச மாதிரி சொத்துக்கள்லாம் காணாம போயிருது. தெரிஞ்சு பாதி போகுது, தெரியாம பாதி போகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எல்லாத்துக்கும் பொருத்தமாக அந்த பாடல் நம்ம அண்ணா வேமண்ணா அது பாடலாம்ல. சரி, படத்தங்கள் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடிவாண்டும் காவிரி பேரே அகண்ட காவிரியாய் திருநடந்து கண்ணகல் பள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவே பெருகி வந்து நம் தஞ்சை வரலாற்றை தாயாகி காப்பவளா கல்லும் கனியாகும் கவிதையாம் பிள்ளையனாடும் பேசவங்க கண்ணறியே நம்முடைய 13ஆம் நாள் மண்டலப்படுகிறார்கள் நம் இதயக்கணி விவசாயிகளும் இதயக்கணி. ஆமா, நீங்க நல்லா இருக்கோம் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழும்
ஓசைகள் தென்படுகிறதா என்று சற்று கவனித்து பார்க்கின்ற வேளையிலே ஆலோலம் சோ அருமையான காலம். எங்கே உன்னத்தையும் காணோம். என்ன கொடுக்கல உங்களுக்கு? சாப்பாட்டு வேலையாக இருக்குமோ, இருந்தாலும் தூரத்தில் இருப்பார்கள், எட்டாத தூரத்திலே. முப்பதுமோ சர்க்கரையை முன்கடைந்த நல்ல முதல் செப்பரிய நச்சோ அற்புதமாய் பேசும் கழிவுகள் ஆலோலம் சோ. அதாவது ஆலோலம் செய்த ஒரு சுருக்கமான வார்த்தையை சொல்லி பறவைகளை விரட்டக்கூடிய ஒரு ஒலிக்குறிப்பை பயன்படுத்தி இங்கே காவல் செய்கிறார்கள், புனிதமான காவல். அப்படி பார்க்க போனா இந்த சுருக்கம் என்பது இன்று நேற்று உருவானவில்லை தம்பி சூர்யா. பெரும்பாலும் எல்லாமே சுருகி போயிடுச்சு. நீயே அதை பணி நேரம் பணி. அது என்னன்னா உலக நடப்புகள் வழக்குகளை சொல்றேன். மண்ணாசையால் வந்தது மகாபாரதம் என்பது சுருக்கம், பெண்ணாசையால் வந்தது ராமாயணம் என்பது சுருக்கம், நன்றி மறந்ததால் வந்தது கந்தபுராணம் என்பது சுருக்கம். இப்படி சுருங்க சொல்லி விளங்க வைத்தவர் யாருன்னா வள்ளுவ பெருந்தகை. ஆகவே உன்னே மூக்கு அடியில 1330 திருக்குறளையும் உன்னே மூக்கு அடியில சுருக்கமாக தந்து கடல் போன்ற கருத்துக்களை எல்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்களை ரொம்ப அற்புதமாக அள்ளி வழங்கி இருக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. வள்ளுவன் தந்தை உலகினைக்கு தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தெரித்த குரல், அனுபை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தெரித்த குரல் என்று அவ்வையும் புகழேந்தி புலவரும் மாறி மாறி புகழ்ந்தாரும். மாப்பிள்ள வாங்க. அப்படித்தானே வச்சனத்தை அப்புறம் பாய்ச்சலாம் தாங்க, நாதம் வருது. என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை மாப்பிள்ளை இங்கே அருகாயமிலே பூக்கொடை வைத்து மிகவும் சிறப்பாக நடத்தி வரக்கூடிய மாப்பிள்ளை அவர்கள் சார்பாக 200 ரூபாய் ஆமா வாரி வழங்கியிருக்கிறார்கள். மாப்பிள்ளை அவர்களும் அவர்களது குடும்பத்தார்களும் அம்பாருடைய அருளாசினாலே 16 வகையான செல்வங்கள் பெற்று 12 காலம் வாழ்க. ஆகினாலே இப்ப எதுக்கு சொல்றேன்னா, இப்ப மளிகை கடையை போய் பொருள் வாங்கணும். ஆமா, முதல்ல மஞ்சள் முழுசா எழுதிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குற பொருள் எல்லாம் முழுசா எழுதுறமா? இல்ல. பூனா பருப்பு, தூணா பருப்பு, காணா பருப்பு, மோனா கொட்டை, சூனா வத்தல், பானா அரிசி, பூனா அரிசி எழுதிடணும். சுண்ட வத்தல் எதையா அது வந்து சத்தியா பேணிச்சு தெரியாது. ஆகையினாலே மளிகை கடையில சொல்றேன், இப்படி சுருக்கமாக இப்ப சுப்பிரமணியன் பேர் இருந்துச்சுன்னா சுப்பையாண்டு பத்தி வாங்க சூனா பானான்னு கூப்பிட்டு காலப்போக்கில் சூனான்னு கூப்பிடுறாங்க. அவருக்கு அதுதான் எல்லாருக்கும் தெரிய மேடம், என்னத்தை சொல்லி அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு அப்படிங்கிற இப்படி சுருக்கமாக சொல்லக்கூடிய வார்த்தை இணைய நன்மை கேட்டுக்கொண்டதற்கு இந்த அதாவது இந்த பெண்களை வர்ணித்து பாடும் பொழுது நாரத நிலவு ஒரு பெண்ணாயின்னு ஒரு அருமையான பாடல் இருக்கு. மாப்பிள்ளையோட பாடினாரு, ஒரு வரியை தான் பாடினாரு. அப்புறம் மற்றதை நான் வந்து பாடுவேன்னு அவருக்கு தெரியும். அதுல வந்து மடல் வாழி தொடை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்கணும் வரி வருது. கவிஞர் பாடுறார். இப்ப நாரதர் வேஷம் போட்டு நான் அந்த பாட்டை பாடினேன்னா இவன் தொடை அப்படின்லாம் தொப்புலாம் சொல்லி இருக்கிறானே நாரதனா இல்ல நித்யானந்த பேரனா இல்ல அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும். அப்படிலாம் நினைக்க மாட்டேன், நீங்க பாருங்க. சரி, நீங்க நினைக்கலன்னா சந்தோஷம். முதல்ல ஒரு பாட்டு, கூந்தலில் மேகம் வந்து குடிவரும். இன்னைக்கு தான் நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த பாட்டை பாடுறேன். கூந்தலிலே குடி புகுந்தாடோ கடியெழுத கூந்தலிலே குடி புகுந்தாடோ கடியெழுத குருநதி அமைந்தது இலக்கிய கருவி அமைந்தது
சித்திரம்